இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப திமுக வந்து திசை திருப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப 7 மாநிலங்கள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. 7 மாநிலம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்ப திசை திருப்பக்கூடிய வேலையை ரொம்ப தீவிரமா பண்றாங்க அப்படின்னா நீங்க அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க, அது பண்ண முடியாதுல்ல. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு எப்படி நடத்தப்படும் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் கொடுத்துட்டா இப்ப இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. கொஞ்சம் இருக்க 7 மாநிலம் யாரு சார்? ஆந்திராவில இருந்து யார் வந்திருக்கா? ஆந்திராவில இருக்கிற முன்னாள் எம்பி ஆளுநர் வந்திருக்காங்களா? முதலமைச்சர் வந்திருக்காரா? துணை முதலமைச்சர் என்ன சார் நீங்க வந்திருக்காரா? என்ன அவர் பேசுறாரு இவரு? சார் என்ன செல்வன் சார் இப்ப யாரு வந்தாங்க யாரு வரல அதான் தேவையில்ல சார். திமுக திசை திருப்புறாங்க சொல்றீங்க இல்லையா? அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்துறீங்களே, திமுக திசை திருப்புறாங்களா இல்லையா? திமுக மிகப்பெரிய நாடகத்தை நடத்துகிறது. இதை மக்கள் நம்ப தயாராக பதில் சொல்றீங்களே. நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னா நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னா நாடு நடத்த மாட்டாங்கல்ல. டீலிமிட்டேஷன்ல தமிழகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டீலிமிட்டேஷன் வரும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 63 ஆகும். 39ல இருந்து 38 அமித்ஷா சொல்லிட்டா முடிஞ்சிச்சுனா சரி ஓகே. நீங்க என்ன சார்? நீங்க யாரு? நாங்க கேட்காம யார் யாருக்கப்பா? அண்ணா செல்வண்ணா நாங்க கேட்காம யார் யாருக்கப்பா? நாங்க கேட்காம யார் யாருக்கப்பா? நீங்க கேட்க வேண்டாங்க. நாங்க தான் கேட்போம். கேட்க கூடாது சொல்றது நீங்க யாரு? கேட்க கூடாது சொல்றது நீங்க யாரு? நாங்க கேட்போம். பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. புரியுதா? பதில் சொல்லணும்னா பதில் விட்டு ரிசைன் பண்ணிட்டு போங்க. ராஜினாமா செஞ்சுட்டு போங்க. உள்துறை அமைச்சரா இருந்து பதில் சொல்ல முடியலனா ராஜினாமா செஞ்சுட்டு போங்க. முடிஞ்சு போச்சு. நான் கேக்குறேன். செல்வன் சார் ஒரே நீங்க யாரு கேக்குறீங்க? செல்வன் சார் ஒரு நாங்க தான் கேட்போம். சார் நீங்க டிக்டேட் பண்ண வேண்டியல, நீங்க क्वेश्चन பண்றீங்கல, நாங்க பதில் சொல்ல வேண்டியதில்ல. அப்புறம் யார் பதில் சொல்லுவீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இந்த நாட்டுடைய முதலமைச்சர் 40 எம்பி கொடுத்திருக்காங்க. புரியுதா? உங்களுக்கு மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. ஒரு சீட்டு தேக்க துப்பு இல்ல உங்களுக்கு. தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு தேய்க்கிறீங்களா? ஒரே ஒரு சீட்டு தேக்க துப்பு இல்ல. 80 லட்சம் வெறும் வாய்தந்தன போய் பித்தலாட்டா. நீங்க திமுக அந்த அதான் பதில் சொல்ல முடியல உங்களுக்கு. ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. கேள்விக்கு பதில் சொல்லனா சப்ஜெக்ட் உள்ள வானா இவ்வளவு தான். பதில் சொல்ல விடுங்க சார். உங்க எம்பிக்கு பதில் சொல்லிட்டு இருங்க. எம்பிக்கு எல்லாம் போய் டெல்லில எம்பிக்கு எல்லாம் என்ன செய்றாங்க சார்? தமிழ்நாட்டு எம்பிக்கு டெல்லி போய் கேண்டீன்ல டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சொல்லுங்க ஒரே பாத்தீங்கல அமித்ஷா மன்னிப்பு கேட்டாரு. அமித்ஷா நேத்து என்ன பேச ஞாபகம் இருக்கா? அமித்ஷா மன்னிப்பு கேட்கல. அமித்ஷா நேத்து சொன்னாரு இனிமேல் மாநில மொழிகளில் கடிதங்கள் அனுப்பப்படும். 16 வருஷத்துல என்ன பண்ணிருந்தீங்க? இப்பதான் அமித்ஷா தெரியுதா? அதான் செஞ்சிருக்காரு. 100 தடவை மன்னிப்பு கேட்டாரு. உங்க கல்வி அமைச்சர் 100 தடவை மன்னிப்பு கேட்டாரு. ஒரு தடவை இல்ல 100 தடவை. ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் மத்தவங்க பேசணும் சார். ஒரு நிமிஷம் சார். செல்வன் சார் உங்களுக்கு முதல்கிட்ட கருத்து இருக்கட்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு நம்ம என்ன தலைப்பு கொண்டு வந்து சம்பந்தம் போயிட்டு இருக்கோம் சார். நம்ம என்ன தலைப்பு கொண்டு வந்து சம்பந்தம் போயிட்டு இருக்கோம். செல்வன் சார் தொடர்ந்து பேசலாம்.